வணக்கம். நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி அது வந்து எந்த வேதத்தை எடுத்தாலும் சரி, திருக்குறள் எடுத்தாலும் சரி, நம்ம மதம் சார்ந்த எந்த புனித நூலாக இருந்தாலும் சரி, அந்த குணத்தை வந்து நம்மகிட்ட இருந்து நீக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறாங்க. என்ன குணம் அப்படின்னா கோபம். அந்த கோபம் வந்து புராண கதையிலலாம் பார்த்திங்கன்னா முனிவர்கள்லாம் வந்து ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப தெளிவானவங்க. ஆனால் ஒரு நாள் ஏதாவது ஒரு இதில் கோவப்பட்டாங்கன்னா அவங்க அது வரைக்கும் செய்கிற தவப்பலன்லாம் போயிடும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கோபத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து கோவப்படக்கூடாது. மனுஷன் வந்து கோபத்தில் வந்து செய்கிற காரியம், கோவப்படுற காரியம் வந்து நிறைவேறாது. பதற காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. பதட்டம் எதுக்கு வரும்? டென்ஷனில் வரும். டென்ஷன் எதுக்கு வரும்? ஏதாவது ஒரு செயல் நமக்கு சரியாக நடக்கலைன்னா கோபம் வரும், டென்ஷன் வரும், எல்லாம் செய்யும். ஆனாலும் சில இடங்களில் கோபம் கட்டாயம் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இப்போ வந்து குழந்தைங்களை வளர்க்குறவங்க, சின்ன யங் மதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஸ்கூல் பேக்கை எப்படி தூக்கி போடுவாங்க. இது வந்து பேபிஸை நான் சொல்லலை. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற இருந்து 10th படிக்கிற பிள்ளைங்களை வரைக்கும் நம்ம வளர்க்குறதுக்கு அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பிள்ளைங்க ஷூ ஒரு பக்கம் தூக்கி போடுவாங்க, சாக்ஸ் ஒரு பக்கம் தூக்கி போடுவாங்க, காலை கழுவ மாட்டாங்க, கையை கழுவ மாட்டாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்நாக்ஸை வந்து யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னாக்கா அப்பயே வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அதே மாதிரி கீழே விளையாட போனாங்கன்னா அம்மா ஒரு அவசரமாக விளக்கு பொருத்தணும், பிள்ளைங்கள்லாம் ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு அம்மா டைரி அதுக்கு பிறகு ராத்திரி 8 மணிக்கு பிறகு தான் டைரியை பார்த்தா ஹோம்ஒர்க் இருக்குது தெரியும். அது வரைக்கும் அது சொல்லவே மாட்டான். அப்போ இப்படிலாம் இருக்கிற பிள்ளைங்களை வந்து கோவப்படாமல் இருந்தோன்னா நம்ம என் கண்ணு, என் செல்லம், என் கிளி, என் பிள்ளை வந்து அவனை நான் அடிக்கவே மாட்டேன், பொத்தி பொத்தி தான் வளர்ப்பேன், டீச்சர் வந்து அடித்தாலும் நான் சண்டைக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பிள்ளைய ஒரு ஹெல்த்தி இதில் வளர்க்கவே முடியாது நம்மளால். இதில் பிள்ளைங்களை வந்து கோவப்படுறதுனா எந்நேரமும் அடித்து துவைக்கிறதுக்கு பேர் வந்து கோவம் கிடையாது. நம்மளை வந்து சீர்படுத்துறது தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம சீர்படுத்துறதுக்கு தான் அம்மா கோவப்படுவாங்க. நான் சண்டே ஆனால் உன்னுடைய ஷெல்ஃபை வந்து நீ க்ளீன் பண்ணணும் தம்பி, உன்னுடைய புக்ஸ் எல்லாம் வந்து கவர் கிழிஞ்சு போனதெல்லாம் கழட்டி போட்டுட்டு வேறு கவர் மாட்டினா தான் நான் அம்மா உனக்கு இன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு போவேன், நீ கேட்ட கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்லி பாருங்கள், கட்டாயம் செய்யும் பிள்ளை. அதே மாதிரி வாஷிங் போட வேண்டிய துணிமணிலாம் எடுத்து கொண்டு வந்து நீட்டாக வந்து லாண்ட்ரி பேக்கில் போடு, எந்த கண்ட இடத்துலையும் தூக்கி போடுற இப்படின்னு சொல்லாத அம்மா வந்து இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அம்மா வந்து பிள்ளைங்களை வந்து இஷ்டத்துக்கு வளர விடுறதுங்கிறது சரி கிடையாது. அப்போ தான் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து எனக்கு எங்கள் அம்மா நான் நினச்சதெல்லாம் செய்வேன், கட்டுப்பாடே இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் மேலே தான் தப்பு. பிள்ளைங்களுக்கு ஒரு பேசிக் டிசிப்ளினும் ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸும் ஒரு ஒபீடியன்ஸையும் நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம கோவப்பட்டு கோவத்தை கையில் எடுத்தால் தான் பிள்ளைங்களை வந்து சீராக வளர்க்க முடியும். இது ஒரு வகை. அப்பா எப்போ கோவப்படலாம்? அனாவசியமாக நான் இதை வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், எனக்கு அவன் மட்டும் இது வச்சுருக்கிறான், எனக்கு நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பிள்ளை அழுகும்போது அப்பா டெஃபினட்டாக சொல்லணும், முதுகில் ஒன்று போட்டுருவேன், பலார்னு ஒன்று வச்சுருவேன், போடா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் தான் அவர் அப்பா. இந்த மாதிரி கோபங்கள் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி நாடு சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் டிராஃபிக் 2 வீலரில் போகிறீங்க, டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாரு, கண்ட மேனிக்கு ஓவர் ஸ்பீடில் போனீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சாருன்னா கட்டாயம் நம்ம அது கீழ்ப்படிக்கணும். ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது, லைசன்ஸ் கையில் வச்சுருக்கணும், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி சட்டங்களுக்கெல்லாம் நம்ம மீறுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. நம்ம வயசு 19 வயசு 20 வயசில் வந்து ஓவராக போக தோணும், ஸ்பீடாக போக தோணும், எதுக்குமே ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தா தான்
ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரியான அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும். அதுக்காக வந்து அந்த போலீஸ் வந்து கோவப்படுறதும், ஃபைன் பண்ணுறதும், கோர்ட்டில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் நம்மளை மிரட்டுறதுக்கு உண்டான விஷயந்தான். நம்ம வந்து கட்டுப்படுறதுக்கு உண்டான விஷயந்தான். நம்மளோட சுதந்திரமாக நம்ம ஜனநாயக நாடை வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் தவறும் போது சட்டம் வந்து தன்னுடைய வேலையை செய்ய வேண்டியது அவசியமாயிருது. அந்த இதை செய்யத்தான் செய்யணும். இந்த இடங்களெல்லாம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் கோவப்படணும். இதுக்கெல்லாம் வந்து ஐயோ போலீஸ் என் பிள்ளைய அடிச்சுட்டானே தண்டிச்சுட்டானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தோம்னா இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்வைக்கு நம்ம பிள்ளைங்க உட்படாது. நம்ம கரெக்டாக வளர்க்கலைன்னா தான் பிள்ளைங்க அங்கே போய் ஓவர் ஸ்பீடில் போனால், லைசன்ஸ் இல்லாமல் போனால் அப்படிங்கிற ஒரு ஆவலாதிலாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோபத்தினால வந்து வரக்கூடிய கேடு, ஒரு வேதங்களும் புராணங்களும் சும்மா சொல்லலை. திருக்குறளில் வந்து கோபங்கிற தலைப்புக்கு அதிகாரமே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுனா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் கோபப்பட வேண்டியவர்கள் தான். இந்த கோபத்தை தனி மனிதன் வந்து எப்படி வந்து இந்த கோபத்தை அவாய்ட் பண்ணணும், ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஒரு சின்ன கோபத்தினால வந்து பல உறவுகளை நம்ம இழக்கிறோம். பலர் மத்தியில் வந்து நம்ம கோவப்பட்டு பேசுறதுனால என்ன ஆகுது, கூடியிருக்கிறவங்கலாம் நமக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போக முடியும், மார்க்கெட்டிங் திறமை இருக்கும். இவ்வளவு திறமை இருக்கும்போது ஒரு கோபத்தை சொல்லும்போது அந்த திறமையை நிறைவேற்றக்கூட நமக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் போயிடும். ஒரு உறவுகள் நம்மளை விட்டு விலகி போயிடும், நம்மளை அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். இந்த மாதிரி செயல் நமக்கு தேவையா? முதல்ல ஒரு இன்சொல் உடனாக இன்னாத கூற கனி இருப்ப காய்க வந்துட்டுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சும்மா விளையாட்டுக்கா சொல்றாரு. அழுக்காறு அவா வெகுழி இன்னா நான்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா பேராசை, வெகுழி அப்படிங்கிறது கோபம். இந்த 4 குணங்களும் மனுஷனை வந்து விட்டு போகணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. இந்த கோபம் வந்து நமக்கு வந்து ஒரு உறவை வந்து நம்மள்கிட்ட இருந்து விலக்குது, நமக்குடைய திறமைக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுது, நம்மளை பல இடங்களில் வந்து ஒரு முன்னேற விடாமல் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோபத்தை எப்படி நம்ம, அதுக்காக கோபமே வராமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து இதுக்கு மேலே அவனை பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திறமையை நமக்கு அசிங்கப்படுத்தும் போது நமக்கு கோபம் வரும். ஆனால் இந்த கோபத்தை வந்து ஒரு கோபம் வந்து நம்மளை மோட்டிவேஷனாக மாற்றலாம். ஒரு கோபத்தை வந்து ஒன்றால் செய்ய முடியாது, நீ இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கோபம் கண்டமேனிக்கு வரும். நம்ம படிச்சிருக்கோம், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், ஒன்றால் செய்ய முடியாதுன்னு வந்து பார்ஷியாலிட்டி பார்த்தோ இல்லாட்டினா அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சொல்லியோ சொன்னாங்கன்னா நமக்கு அந்த கோபத்தை எப்படி செய்யணும்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்பர் 1 நம்ம மாற்றி காமிக்கிறது தான் நம்ம வந்து நம்ம வளர்ச்சியை வந்து நம்ம இது பண்ண முடியுமே ஒழிய கோபத்தை விட்டு நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. யாராக இருக்கட்டும், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராக இருக்கட்டும், அந்த வேலையை செய்ய மாட்டாமல் நிப்பாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு தான் அது கேடே ஒழிய நம்ம மேலே கோவப்பட்டவங்க, நம்மளை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணவங்களுக்கு ஒரு இது கிடையாது. ஆகையினால கோபத்தை வந்து சாதனையாக மாத்திரக்கு. இப்போ ஒரு டீச்சரு ஒரு கிளாஸ் முழுக்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான வேலையை வந்து செஞ்சது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். பட் எல்லாரும் நம்மளை வந்து சொல்லியிருப்பாங்க, கிளாஸ் விட்டு வெளியே போ, 5 பேரும் நீ எங்கள் உள்ளே முன்னாடி நிற்கக்கூடாது அப்படிம்பாங்க. செஞ்சது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நம்மளையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறாங்க. நமக்கு டீச்சர் மேலே கோபம் வரத்தான் செய்யும். நமக்கு அந்த கோபத்தை வந்து டீச்சருங்கிறது வந்து குரு மாதிரி, குரு அவர் வந்து கடவுள் மாதிரி. நமக்கு அவங்ககிட்ட வந்து அந்த கோபத்தை காட்டாமல் என்ன பண்ணணும், அந்த அந்த சப்ஜெக்டில் வந்து நமக்கு அடுத்த இடம் ஃபஸ்ட் மார்க் நம்ம வாங்கி காமிச்சோம்னா, என்னடா நான் நினைக்கவே இல்லை, எப்படிடா செஞ்சேன். அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற ஒரு பார்வை, உங்கள் மேலே இருக்கிற பிரியம், மதிப்பு, இது எல்லாமே மாறும். இந்த கோபத்தை குறைக்கிறதுனால எத்தனையோ வந்து நல்லது நம்ம லைஃப்பில் பர்சனலாக நடக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு வெளி உலகத்தில் போய் இந்த வெளி உலகத்தினுடைய சம்பவங்களை நம்ம மீட் பண்ண போகும்போது நம்ம தைரியமாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், சாதிக்க பிறக்கணும். அப்படின்னா இந்த கோபங்கிற ஒரு குணத்தை விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒரு சாதனையாளராக மாற முடியும். அதுக்கு எத்தனையோ ஒரு
உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் சொன்னோம்னா ஒரு பேஜே ஒரு 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 புக்கே எழுத முடியும். அதனால அந்த அந்த மாதிரியான சாதனையாளர்களை மனசில் வச்சுக்கிட்டு